ஒரே இரவுக்குள்ளார இந்த தோரணங்கள்லாம் கட்டிட்டு இந்த கொடியெல்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு விடிய விடிய கண்ணு முடிச்சு அவர்கள் பயிற்சி எடுத்து ஒரே அந்த அடுத்த ப்ரோக்ராம் ஒண்ணு கூட மறக்காம சொதப்பாம மிக சிறப்பாக செஞ்சாங்கிறது. அதான் அந்த பிரதான் போவாரு அவங்க சிலம்பு சுத்தலாம், அப்புறம் மண்ணெண்ணைய வாயில் வச்சுட்டு திரும்ப எல்லாமே அந்த சென்னை ஃபுல் எனர்ஜியோட கடைசி வரை அந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக அற்புதமாக செய்து காட்டிய அனைத்து மாணவர்களுக்கும் அதை பயிற்சித்த ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கு டைம்லாம் கொடுத்தா எப்படியெல்லாம் இதுவே வந்து அவங்க நேஷனல் லெவலில் போய் இன்டர்நேஷனல் லெவலில் போறாங்க, மலேசியா சிங்கப்பூருக்கு சிலம்ப போட்டிக்கு போறாங்க. இப்போ நேஷனல் லெவல் ஆல் இந்தியா லெவலில் நிறைய பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதில் வாய்ப்பு கொடுக்குறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா பெற்றோர்களுக்கு பதில் சொல்லணும், பிள்ளைய படிக்க தான் அனுப்புனா மார்க் வரலாம் எங்களை விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இருந்த போதிலும் அங்கங்க அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய இந்த கூட்டு பொறியியல் தொட்டுக்க ஊருக்கா வச்சிருப்போம் செய்யலாம். அந்த மாதிரி இருந்த விளையாட்டு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதனால மாணவ செல்வங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை போன்று இவர்களை மாறுன்றவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா சொல்லியிருக்கா. நம்மளுடைய 10th 11th 12th நம்மளுடைய மாணவ செல்வங்கள் நல்லா உள்வாங்கிக்கணும். அவர்கள் ஒரு நல்ல பாத்தீங்கன்னா சார் இருக்கிற போஸ்டிங்கே ஏற்கனவே இருந்த போஸ்டிங்ல இதை விட சேலரி ஜாஸ்தி. அவருடைய சம்பளம் என்று பார்க்கின்ற பொழுது அதனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஆனா ஆட்சியாளர் போது அந்த பந்தாவை மெயின்டைன் பண்றதுக்கே கொடுக்குற சம்பளம் கூட செலவிடும். அதை ஏன்னா இப்ப கெஸ்ட்னா ஒரு ஃபங்க்ஷன் வரணும், சாதாரண ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியாது, டூரிங் டாக்ஸில் போய் சாதாரண தேட்டரில் பார்க்க முடியாது, வீரர்கள் அம்மாவை சாதாரண ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டு போக முடியாது. இப்படி நிறைய பிரச்சனை. ஆனா ஏற்கனவே இருக்கிற வேலையில யாருக்கும் தெரியாது, வர சம்பளம் பூரா சேஃபா இருக்கும். ஆனா இப்ப பூரா செலவு பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா ஊருக்கு பேரு கலெக்டர் அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்த பொழுதும் தன்னால் இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும், யாருக்காவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க, ஏழை மாநிலங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் அதிகாரம் கையில வேண்டும். அந்த அதிகாரம் மிக்க பதவிகளை தேடி அவர் கடினமாக உழைத்து இருவரும் அந்த பதவியை அடைந்திருக்காங்க. அந்த பதவியில் இன்னும் நாளே சாதிக்க இருக்கின்றாங்க. ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக நம்மளுடைய தமிழ்நாடு கேடரே அவருக்கு கிடைக்கணும். அதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். நம்முடைய அடுத்த முறை அவர் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருக்கின்ற போது அவர் இதே மாதிரி நம்மளுடைய ஆண்டி விழாவுக்கு அழைப்போம். ஆண்டி விழாவுனால நம்மளுடைய ஸ்கூல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லா பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுப்போம். அது மிகப்பெரிய தேடும் திருவிழாவாக இருக்கும். 12,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் இங்கே கூடுவாங்க. மிகப்பெரிய நிகழ்வாக அதை நாம் மிக சிறப்பாக செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாட்ச்மேன்ல இருந்து டிரைவர்ல இருந்து ஆயாவில இருந்து அனைத்து எங்களுடைய பெற்றோர்கள், முதல்ல பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டா இந்த பள்ளிக்கூடத்துல தன்னுடைய மாணவ செல்வங்களை தன்னுடைய எதிர்காலத்தை எங்களை நம்பி ஒப்படைத்து இந்த மாணவ செல்வங்களை மிகப்பெரிய அளவில் உருவாக்குவதற்கு வாய்ப்பு வழங்கிய எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லி நான் கிட்ஸ் ஸ்கூல் வந்து வருகின்ற 10வது மாசம் மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய நெய்வேலி அர்ச்சனா கார்டுக்கு பக்கத்துல நம்ம கிட்ஸ் ஸ்கூல் ஓபன் பண்றோம். அதுல விஜயதசமிக்கு அட்மிஷன் போடுறோம். அதுல உங்களுடைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய உலகத்தின் மிக உயர்ந்த போட்டிகளை சந்திக்கின்ற அளவுக்கு இந்த மாணவ செல்வங்களை நாங்க உருவாக்குவோம் என்பதை உறுதியாக கூறி நீங்க எல்லோரும் இவ்வளவு நல்ல ஒத்துழைப்பையும் எங்களுக்கு நல்ல ஆதரவையும் கொடுத்த அனைவருக்கும் ஒளிப்படை அமைப்பை தந்த அனைவருக்கும் விஜயா அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் வர்ணனையாளர் ரஜினி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை உருவாக்கிக் கொண்டு நன்றி, வணக்கம். தெய்வத்தால் ஆகாதீர்கள், முயற்சிகள் கைமறுத்த கூலி தரும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை உணர்ச்சி பிழம்பாக வெளிப்படுத்திய என் பள்ளியுடைய செயலர் திருவாளர் திருமால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு நடந்த இந்த நிகழ்ச்சியானது அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை மிக மிக நிதர்சனமாக எடுத்துக்காட்டியது. பள்ளி காலம் என்பதும் கல்லூரி காலம் என்பதும் ஒரு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற காலமே இந்த பள்ளி காலம் தான். ஏன்னா நமக்கு இங்க ஜாதியோ மதமோ இல்லை இனமோ இல்லை எந்த நாடோ எந்த மொழியோ எந்த ஒரு வேறுபாடுமே தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அப்படிதானே எல்லாரும் பழகிறோம்.
நிகழ்ச்சி வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கும்னே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு சுதந்திர தினம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லாரும் வந்து இப்படிலாம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு நாட்டை நினைச்சு பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இந்த நாடு நமக்கு என்ன செய்யுதுன்னு நினைக்கவே கிடையாது. ஏன்னா இந்த நாட்டுல நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோம். இப்படி நம்ம வந்து நான் இப்ப பேசுறேன், இது வந்து ஒரு பேச்சுரிமை. இவ்வளவு சந்தோஷமா நம்ம எல்லாம் உட்கார்ந்து பார்க்கிறோம். ஆனா இதே காஷ்மீர்லயோ இல்ல அருணாச்சல் பிரதேஷ்லயோ இல்ல குஜராத்தோட எண்ட்லயோ இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கல. அவங்களும் இந்த சுதந்திர நாட்டில் தான் இருக்கிறாங்க. நமக்காக பல வீரர்கள் டோக்லாங்லயும் சியாச்சிங்லயும் அந்த பகுதிகள்லாம் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கணுன்றதுக்காக. இங்க நிறைய பேர் வந்து இப்ப ஒரு கிளாஸ்ல ஒரு 120 பேர் இருக்கும் அப்படின்னா 120 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போறது இல்லை. அதனால யாரும் தோல்வியோ இல்ல நம்ம வந்து நல்லா படிக்கலையோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, நல்லா படிக்காத மாணவர்கள் கூட கல்லூரி காலங்களில் நல்லா படிக்கிறது உண்டு. அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும். பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது அதுதான், நம்ம பிள்ளை படிக்கலையே அப்படின்னு மனசை தவற விடாது. அந்த பிள்ளைய வந்து நீ படிக்கல, நீ வந்து உருப்படல அப்படின்னு நினைக்காது. அந்த பிள்ளைய அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா, பாப்பா நீ உன்னால படிக்க முடியும், சரி உனக்கு எங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லு, நான் அதை வச்சு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்வேகம் கொடுங்க. டெய்லி வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நல்லா பேசுங்க. பிள்ளைங்களா நீங்களும் தாழ்வு மனப்பான்மையே உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அது வந்து சிறந்ததுதான். நானே ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து 6th வரைக்குமே வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஓகேங்களா? அப்ப வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா படிப்பெல்லாம் கிடையாது. நிறைய காப்பி அடிப்பேன், பிட் அடிப்பேன், எல்லா வேலையும் பண்ணுவேன். அதான் வந்து அந்த பள்ளியிலேயே வந்து ரொம்ப குறும்புத்தனமா இருக்கிறதுனா அதனாலதான். எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும், ஆனா வந்து படிப்பு வந்து அப்ப நல்லா வரல. ஏன்னா எனக்கு படிப்பு மேல ஒரு ஆர்வமும் இல்லை, அதை பத்திக்கான ஒரு சிந்தனையுமே எனக்கு இல்லை. அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்த்தும் அப்படின்ற அந்த இது. ஏன்னா பள்ளி காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் தானே. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு 6வது முடிச்சுட்டு என்னோட தோழி, அவரோட பேர் உமாதான், அவளும் நானும் ஏதோ ஒரு இதுல சரி நம்ம வந்து இன்னும் இங்கிலீஷ் மீடியம் போய் படிச்சு பார்ப்போம், நமக்கு எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் என்னை கூட்டிட்டு போனான். இதே நம்மளோட NLC கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல தான். நான் வந்து ரொம்ப லேட்டா தான் சேர்ந்தேன், ஒரு 2 வாரம் கழிச்சு தான் சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் போனப்பவே சயின்ஸ் டெஸ்ட் இருந்தது. அந்த நோட்ல வந்து நான் சயின்ஸ் அப்படின்னு ஸ்பெல்லிங் வந்து தப்பா எழுதிட்டேன். SCINCE அப்படின்னு எழுதி என்னோட பேரை போட்டு கொடுத்துட்டேன். அந்த சயின்ஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்தப்ப நான் பார்த்தது வந்து என்னன்னா, நான் ஒரு 25 மார்க்ல வந்து ஒரு 7 மார்க்கா நான் தான் வாங்கியிருந்தேன். அந்த கிளாஸ் முன்னாடி வந்து சயின்ஸ் டீச்சர் கேட்டாங்க, உனக்கு சயின்ஸ் ஸ்பெல்லிங் கூட எழுத தெரியல, நீ ஏன் இங்கிலீஷ் மீடியம் வந்து படிக்கிற, நீ தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கலாம். ஏன்னா எங்க ஸ்கூல்ல தமிழ் மீடியமும் இருந்தது. அப்ப வந்து அது எனக்கு ரொம்ப அவமானமா இருந்த மாதிரி இருந்தது. அந்த அவமானம் தான், இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு ஃபுல்லா நான் யோசிச்சே வந்துட்டு அது அன்னைக்கு பெருசா தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல இந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், நான் வந்து என்னோட பழைய தமிழ் மீடியத்துல போய் படிச்சுக்கிறேன், எனக்கு வேணாம் இந்த ஸ்கூல் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப வந்து எங்க அம்மா தான், இல்ல நீ வந்து அவங்க ஆசிரியர் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நீ தப்பா எழுதிருக்க, நீ வந்து அதை திருத்திக்கோ, நீ வந்து அந்த அளவுக்கு பெருசாவா, அப்ப வந்து அதே ஆசிரியரே உன்னை வந்து நினைச்சு சந்தோஷப்படணும். ஏன்னா ஆசிரியருக்கும் நமக்கும் எந்த, அதாவது எனக்கும் அந்த ஆசிரியருக்கும் எதுவும் வேறுபாடோ இல்லை அவங்க முன்விரோதியோ கிடையாது. அதனால அப்ப வந்து யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ABCD எல்லாமே நான் எழுதி படிக்க ஆரம்பிச்சது, ஒரு தமிழ் அழகா எழுத ஆரம்பிச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஏதாவது புக் ரீடிங், எதுவாது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஒரு சோஷியல் சயின்ஸ் ஒரு சயின்ஸ் புக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸ் பிடிக்காதவங்க இருப்பாங்க, இங்கிலீஷ் பிடிக்காதவங்க இருப்பாங்க. சயின்ஸ் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே போல ஹிஸ்டரி ஜியாகிரபி பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நிறைய படமா இருக்கும் அப்படிதானே. ஸோ வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. எவ்ரிடே யூ ட்ரை டு ரீட். ஓகே, வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், புரியுதோ எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்காக, அது புரியுதோ நான் படிக்கிறேன் அப்படின்றதுக்காகலாம் இல்லை, சத்தமா ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய திணற வரும், அது போலதான் வரும். ஆனா நீங்க படிக்க படிக்க அது உங்களையும் மீறி உங்க மனசுல வந்து ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வார்த்தைகள்லாம் புரியும், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அதோட மீனிங்கும் புரிய வரும். இதை வந்து ஒரு பிராக்டிஸா வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த நிலைக்கும்
அடையலாம். சரிங்களா? இதே போல நான் படிச்சுதான் 10th வந்து நான் எங்க ஸ்கூல் 3rd. சரிங்களா? அப்ப வந்து 500க்கு 470 ரொம்ப அதிகமான மதிப்பெண்கள். எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் 2 அந்த ரேங்க் வாங்கினவங்களுக்கும் ஒரு 2-3 மதிப்பெண்கள் தான் கம்மி. அதே இங்கிலீஷ் எனக்கு 95 மார்க்ஸ் அப்ப கொடுத்தது. சரிங்களா? அப்ப வந்து நான் ரொம்ப இங்கிலீஷ்ல நல்லா பேச மாட்டேன், இருந்தாலும் என்னால பேச முடியும். அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிச்சு திரும்பவும் அதுக்கப்புறமா உயர்ந்தது தான் இந்த பிஇ எலக்ட்ரானிக்ஸ். அது படிச்சேன். அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு 5 வருஷம் ஒரு ஹெச்பி, அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, அதில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா எம்இ அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகி நான் வந்து 2008 பாஸ் அவுட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து இது போல கலெக்டர் எக்ஸாம் இருக்கு, நல்லா படிக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு தெரியல. எனக்கும் அந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட போன் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு லைட் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் எனக்கு புரியல, டீச்சர் நடத்தி எனக்கு புரியல அப்படின்னும் போது நான் இது வந்து யாருக்கு சொல்றேன்னா ஒரு 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல சொல்றேன். அந்த போனை வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் யூஸ் பண்றதுக்கு பதிலாக டெய்லி ஒரு போஸ்டர் போடுறதுலையோ அதுல வந்து அதை செலுத்தாம அதுக்கு பதிலாக அந்த யூடியூப்ல ஜஸ்ட் அந்த டாபிக் மட்டும் போட்டு பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா படமா அது வந்து உங்களுக்கு வரும். எனக்குமே ஆசிரியர்களையோ பெற்றோர்களையோ மாணவர்களே நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸா தான் சொல்றேன், எதிரியாவே நினைக்காதீங்க. சரிங்களா? அவங்களுக்கும் ஏன்னா பெற்றோர்கள் இருக்கவங்க இன்னைக்கு உங்களை இது போல ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தமிழ் மீடியத்துல வந்து, அதுவும் நான் தமிழ் மீடியம் தப்பா சொல்லல, அரசு பள்ளிகள் தப்பா சொல்லல, இன்னும் அதெல்லாம் நிறைய நம்ம மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனா இன்னைக்கு இது போல ஒரு நல்ல ஸ்கூல்ல, இன்னைக்கு ஒரு இவ்வளவு தரமான ஸ்கூல்ல இவ்வளவு டீச்சர்ஸ் உங்களை பாத்துக்கிறது இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவங்க எல்லாருமே நல்லதை சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நல்லதா எடுத்துக்கோங்க. அவங்க உங்களை திட்டுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களை நிறுத்திட வேணாம். ஏன்னா இன்னைக்கு அந்த ஆசிரியருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் கூட ஒரு இதுவாக தான் இருந்திருப்பேன். இன்னும் வந்து படிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பெருசா தோணிட்டு இருக்காது. ஸோ வந்து நல்லா படிங்க. ஒரு பாரதியாரோட ஒரு பாட்டு இருக்கு, தேடி சோறு இதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர்வாழ பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எழுதி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. இது வந்து பாரதியார் பாட்டு. இது பெண்ணிற்கும் ஆணிற்கும் எல்லாருக்குமே சமமான பாட்டு. அதாவது தேடி தினம் டெய்லி நமக்கு சாப்பாடு கிடைக்குது, இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. மற்றவங்கள பத்தி கிசு பேசிக்கிட்டே அவன் இப்படிறா இவன் இப்படிறா அப்படின்னு சொல்றது நம்மளோட வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? அது மற்றவங்களுக்கும் துன்பம் தரும், நமக்கும் துன்பம் தரும். நானும் ஏதோ வாழ்ந்தேன், நல்லபடியா ஏதோ எனக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆச்சு இப்படின்னு இல்லாம பல வேடிக்கை மனிதரை போல, அதாவது மற்ற இது போல வாழும் மனிதர்கள் போல நம்ம இல்லாம பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புதுமை ஆணாகவும் இருந்து இந்த சமுதாயத்தை நம்ம திருத்தணும். இல்ல நம்ம கரெக்டா இருக்கோம்னா நம்மளை பார்த்து இன்னும் 2-3 பேர் நல்லபடியா வருவாங்க. கரெக்ட் தானே? சரிங்களா? அதனால நல்லா படிங்க. உங்களுக்கு படிப்பு வரலன்னு நீங்க நினைக்காதீங்க. சந்தோஷமா அந்த படிப்பை பாருங்க. இது எனக்கு இன்னைக்கு முடியும். இன்னைக்கு நான் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃபா நல்லா படிச்சுக்கிறேன். அதை நான் புரிஞ்சு படிக்கும் போது அந்த மார்க் உங்கள்கிட்ட டீச்சர்ஸ் கொடுத்து இந்தாங்கப்பா இதை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நீங்க ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுறதுக்கு மனசே வராது. அதே போல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இன்னைக்கு அந்த சிலம்பம் ஆடுறது, அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேல இவ்வளவு பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு பொண்ணு யாழினி, அந்த பொண்ணு அவ்வளவு அழகா பேசுறாங்க. அளவுக்குலாம் எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து இப்படி கோர்வையால பேச முடியல. அந்த பொண்ணு அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க. அது போல தமிழ் பேசுறது எனக்கு தப்பாவே இல்லை, வந்து நம்மள வந்து தாட்டியோ நினைக்காதீங்க. நம்ம தமிழரா பிறந்தோன்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நிறைய நம்மளோட வரலாறுகள்லாம் படிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கரெக்டா?